தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை புனித பர்னபா அவருடைய விழாவை நினைவு கூர்ந்து அவரிடம் காணப்படக்கூடிய நல்ல குணங்களை நமதாக்க அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. புனித பர்னபாஸ் தொடக்க கால திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு தூணாக இருந்தவர். அவரது பெயருக்கு ஆறுதலின் மகன் என்று பொருள். திருத்தூதர்கள் பணிகள் நூலில் அவருடைய முக்கியமான 2 குணங்கள் பார்க்கும் பொழுது, முதல் குணம் நற்பண்பும் தூய ஆவியில் நிறைவு கொண்ட ஒரு மனிதர். இரண்டாவது, பிறரை ஊக்குவித்து தலைவர்களை உருவாக்கும் சிறந்த குணத்தை அவர் பின்பற்றியவர், வாழ்ந்து காட்டியவர். நம்முடைய வாழ்வில் நாம் அடுத்தவருக்கு ஆறுதல் கொடுக்க மறந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். பிறரை ஊக்குவிக்க, உற்சாகப்படுத்த நாம் மறந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கென ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 21-26, 13, 1-3. அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருஞ்செயல்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்கள் ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தச்சு நகர் சென்றார். அவரை கண்டு
அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரனாகிய லுக்கியோ, குர்நில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணி கொண்டு நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சையில் வைத்து கொள்ள வேண்டாம். பணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதி உடையவர் யாரென கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதோ வீட்டுக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவராயிருந்தால் அது உங்களிடமே
திரும்பி வரட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய பின்னணி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தனது அதிகாரத்தோடு முதன்முறையாக பணிவாழ்வுக்கு அனுப்பிய ஒரு சூழலை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் யூத மக்கள் ரோமையர்களுடைய அடிமைத்தனத்திலும் ஆன்மீக வறட்சியிலும் மெசியாவின் வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில் ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்க தம் திருத்தூதர்களை அனுப்பியதை நாம் பார்க்கிறோம். திருத்தூதர்கள் ஆடம்பரமாக செல்லாமல் எளிய முறையில் இறைவனை மட்டுமே நம்பி செல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அன்பு கட்டளை கொடுத்ததை நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 முக்கியமான ஆன்மீக கருத்துக்கள். முதல் கருத்து, ஆண்டவர் சொல்லுவார், இலவசமாக பெற்றீர்கள், நீங்கள் இலவசமாக அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்கின்ற ஒரு அன்பு கட்டளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் திருத்தூதர்களுக்கு முன்வைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து அருட்கொடைகள் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. அவற்றை நாம் சொந்தமாக சம்பாதிக்கவில்லை. தூய அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுவார், உன்னிடம் இருக்கும் நன்மையானவை அனைத்தும் உன்னுடையவை அல்ல, இறைவனுடையவை. அது நீ பெருமையோடு உன்னுடையது என்று சொல்லுவதற்கு நீ தகுதி அற்றவன் என்று அகஸ்தினார் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தியின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான 3 கொடைகள். அந்த கொடையை நாம் பிறருக்கு எவ்வாறு கொடுக்க முடியும்? முதல் கொடை குணமளிக்கும் கொடை. ஆன்மீக வாழ்க்கையில் பாவத்தினால் சோர்ந்து போன ஆன்மாக்களுக்கு இறைவனின் மன்னிப்பையும் ஆறுதலையும் ஜெபத்தின் வழியாக குணமளிப்பதை வழங்க கொடுக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். இந்த உலகியல் வாழ்க்கையில் உடல் நலம் குன்றியவர்களை நாம் இரக்கத்தோடு கவனிப்பதன் வழியாக ஏழை எளியவர்களின் மருத்துவ உதவிக்கு நாம் தோள் கொடுப்பதன் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்ட குணமாக்கும் கொடையை நாம் அடுத்தவருக்கு இலவசமாக கொடுக்கலாம். 2வது கொடை தூய்மைப்படுத்தும் கொடை. ஆன்மீக வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளர்களைப் போல சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட பாவிகளை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களை இறைவனின் தூய்மையான அன்பிற்குள் நாம் வழி நடத்துவதன் வாயிலாக தூய்மைப்படுத்தும் கொடை நாம் கொடுக்க முடியும். உலகில் வாழ்வில் பார்க்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தில் உள்ள தீமைகளையும் லஞ்சம் ஊழல்களையும் இந்த அசுத்தங்களையும் நம்முடைய நல்ல செயல்களால் நாம் தூய்மைப்படுத்த முடியும். இந்த கொடையை நாம் மனமுவந்து கொடுக்க இறைவன் அழைக்கிறார். 3வது கொடை தீமைகளை விரட்டக்கூடிய கொடை. தீய எண்ணங்கள், பொறாமை, சாத்தானின் சோதனையிலிருந்து ஜெபத்தாலும் நற்செய்தி அறிவிப்பாலும் மக்களை நாம் விடுவிக்கலாம். மன அழுத்தம், போதை பழக்கம் மற்றும் தீய வழிகளில் அடிமையாக கிடக்கக்கூடிய மனிதர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதன் வாயிலாக இறைவன் நமக்கு கொடுத்த கொடையை அடுத்தவருக்கு கொடுக்க இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வது கருத்து அமைதியின் தூதுவர்களாக மாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று திருத்தூதர்களை அழைத்தார், இன்றும் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாகுக என்று முதலில் வாழ்த்து செய்தியை அறிவியுங்கள் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய உலகில் பணம், பதவி இவற்றையும் தாண்டி உண்மையாகவே மனிதன் ஏங்கிக் கொண்டிருப்பது மன அமைதிதான். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய புகழ்பெற்ற ஜெபம், இறைவா என்னை உமது அமைதியின் கருவியாக மாற்றும், எங்கு பகைமை இருக்கிறதோ அங்கு நான் அன்பை விதைக்க அருள் தாரும் என்று ஜெபத்தை ஜெபித்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நமதாக்கி நாம் அமைதியின் தூதுவர்களாக
அடுத்தவருக்கு நம்மை வெளிப்படுத்துகிறோமா? இன்றைய நற்செய்தி நமக்கு வைக்கக்கூடிய 2 சவால்கள். முதல் சவால் பற்றற்ற வாழ்வு. பொன், வெள்ளி, செப்பு காசுகளையோ நீங்கள் 2 அங்கிகளையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு சொன்னார். காரணம், உலக பொருட்கள் மீது பற்று வைக்காமல் இறைவனின் பராமரிப்பு மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாம் எதிர்கொள்ள ஆரோக்கிய தாயின் உதவி நாம் நாடுவோம். 2வது சகிப்பு தன்மை. உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்கள் வார்த்தைகளை கேளாமலோ இருந்தால் உங்கள் கால்களில் உள்ள தூசியை உதறி விடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டார். நல்ல காரியங்கள் நாம் செய்யும் பொழுது உலகத்திடமிருந்து வரும் எதிர்ப்புகளையும் நிராகரிப்புகளையும் கண்டு நாம் சோர்ந்து போகாமல் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்தெடுப்பது 2வது சவால். இந்த 2 சவால்களை நாம் சந்திக்க ஆரோக்கிய தாயினுடைய உதவியை ஒவ்வொரு நாளும் நாம் வேண்ட முயற்சி எடுப்போம். அன்பான இயேசுவே, நீர் எங்களுக்கு தந்த அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதையும் இலவசமாக பெற்றோம் என்பதை உணர்ந்து அதை தாராள மனத்தோடு பிறருக்கு கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது அமைதியின் தூதுவர்களாக வாழவும் உலக பற்றுக்களை துறந்து உமது பராமரிப்பில் மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடிய பலத்தை தருவீராக. ஆமென். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பார். இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீ எங்கள் உள்ளங்களிலும் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனிதர் பர்னபாஸ் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பர்னபாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத உமது நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினாலே எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையான இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடிய இம்மறைப்பொருளை தெளிவாக கண்டு உணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.